வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம ஆத்தரைஸ்டு அட்வைசரோ, புரோக்கரோ, ரிசர்ச் அனாலிசிஸ்டோ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடியது மைக்ரோசாஃப்ட் கார்ப்பரேஷன். இவங்களுடைய பிஇ பார்த்தோம்னா 31.31 இருக்கு. பிபி 9.54 இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் சொல்லுவோம். பட் இருந்தாலும் சில கம்பெனில சில லார்ஜ் கேப் கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கம்பெனிஸ்க்கு வந்து 40 வரைக்கும் கூட நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். பட் இதுக்கு வந்து இப்போ வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 38 இந்த இடத்துல தாண்டாம இருக்கு. 40 வரைக்கும் போகுதா இல்லையாங்கிறத நம்ம பார்க்குறோம். இவங்களுடைய டெப்ட் நம்ம பார்க்கும்போது 34% இருக்கு. இது வந்து வித்தின் த தியரட்டிக்கல் லிமிட்ல தான் இருக்குங்கிறது இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இதுல கிடைச்சிருக்கக்கூடிய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் இதுல வந்து பேஜ்ல போட்டிருக்கிறோம். இது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இங்க கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ 40.71. இதோடைய ஃபேர் பிரைஸ் வந்து 106.70. இது வந்து இப்ப கரண்ட் பிரைஸ் வந்து ஃபேர் பிரைஸுக்கு 3.75 அப்படிங்கிற ரேஷியோல இது வந்து ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இவங்களுடைய குமுலேட்டிவ் இபிஎஸ் 9.52, அதோட ஆவரேஜ் 3.17. இபிஎஸ் ஓட டிடிஎம் 12.43, இதோட ஆவரேஜ் 3.10. இப்ப இந்த இடத்துல நம்ம இந்த ரெண்டு ஆவரேஜ் நமக்கு இந்த ரெண்டு ஆவரேஜ்ல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னு சொன்னாக்க நெக்ஸ்ட் குவார்டருக்கான எஸ்டிமேஷன், அதாவது ஆவரேஜ் எஸ்டிமேஷன்ங்கிறது 3.10ல இருந்து 3.20ன்னு வச்சுக்கலாம். 3.20ங்கிற ரேஞ்சில் இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்ப நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போறது 2.95. அப்ப இங்க வந்து அதை காட்டிலும் கூட தான் இருக்கு. 3.10 டு 3.20 அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 10 பைசால இருந்து 20 பைசால இருந்து நமக்கு வந்து கூட தான் கிடைக்குது. ஆனா அதே சமயத்துல Q3ல 3.24ன்னு எடுத்திருக்கிறான். அதனால இது அதை காட்டிலும் ஒரு 10 பைசா கம்மி. அப்படி இருக்கிறதுனால இங்க என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான இபிஎஸ் ஓட டிடிஎம் வந்து ஒரு 15 பைசா கூட வருது. அந்த மாதிரியான சூழல்ல எய்தர் இது வந்து கூட தான் இருக்குன்னு சொல்லிட்டு பிரேக் அவுட் கொடுத்துட்டு அடுத்த கட்டத்துக்கு அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகலாம். அப்படி இல்லைன்னா சைடு வேஸ்ல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்ப சப்போஸ் ஆவரேஜ் கம்மியா இருந்ததுன்னா கரெக்டிவ் ட்ரெண்டுக்கு வரும்னு சொல்லலாம். இப்ப ஆவரேஜ் வந்து எக்ஸிட் ஆக போற அமௌண்ட்டை காட்டிலும் கூட தான் இருக்கிறதுனால கரெக்டிவ் ட்ரெண்டுக்கு இப்போதைக்கு உடனே வராது. ஆக்சுவல் ரிசல்ட் வரும்போது இந்த எஸ்டிமேஷனை மீட் பண்ணாம ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க பெர்ஃபார்மன்ஸ் ஸ்லோவா இருந்துச்சுன்னா அப்ப கரெக்டிவ் ட்ரெண்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்போ வரைக்கும் இது வந்து எய்தர் சைடுவேஸ் இல்லாட்டி மேல அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்போ நார்மலா இதோடைய புல்லிஷ் ட்ரெண்ட்ல இதோடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது நம்மளுடைய கால்குலேஷன்ல நமக்கு வந்திருக்கிறது 151ல இருந்து 213. ஆனா இப்ப இவன் இதை பீட் பண்ணி தான் மேலதான் இதெல்லாம் உடைச்சுதான் மேல போயிட்டு இருக்கிறான். அப்ப எக்ஸ்போனன்ஷியலுக்குள்ள தான் போறான். அப்ப எக்ஸ்போனன்ஷியலுக்குள்ள வரக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸை நான் இங்க மார்க் பண்ணியிருக்கிறேன். இதெல்லாம் கீழே இருந்து இருக்கக்கூடிய இப்போ R3 வரைக்கும் மார்க் பண்ணிருக்கேன். ஸோ இப்போ கீழே இருந்து S1ல இருந்து R3 வரைக்கும் நம்ம பார்த்துடலாம். அதுக்கப்புறமா எந்த இடத்துல எப்படி மூவ் ஆயிட்டு இருக்குங்கிறத பார்ப்போம். S1 108ல இருந்து 109. இங்க நான் பிரேக் பாயிண்ட் வந்து 3ஆ பிரிச்சிருப்பேன். பிரேக் பாயிண்ட்னு ஒரு பாயிண்ட், அதை நான் 3ஆ பிரிச்சிருப்பேன். பிரேக் பாயிண்டோட லோ, மிட் பாயிண்ட், பிரேக் பாயிண்டோட ஹை அப்படின்னு சொல்லி பிரிச்சிருப்பேன். பிபியோட லோ 145ல இருந்து 147. பிரேக் பாயிண்ட்டுங்கிறது தான் நான் பிபின்னு சொல்றேன். பிபி மிட் பாயிண்ட் 191ல இருந்து 193. பிபி ஹை 245ல இருந்து 247. அது உடைச்சு மேல போயிருக்கிறான். R1 308ல இருந்து 311. R2 467ல இருந்து 470. R1க்கும் R2க்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் 381ல இருந்து 385. R3ங்கிறது 671ல இருந்து 676. R2க்கும் R3க்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் 563ல இருந்து 567. இப்ப இவன் என்ன பண்ணிருக்கிறான், போன வருஷம் நல்ல பெர்ஃபார்மன்சஸ் இருந்ததுனால பிரேக் பாயிண்ட்டை உடைச்சு R1 வரைக்கும் போய் R1 உடைய மிட் பாயிண்ட்ல போய் சப்போர்ட் எடுத்து அது ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு திருப்பி R1ல கரெக்ட் சப்போர்ட் எடுத்து R2 வரைக்கும் போயிட்டான். R2 வரைக்கும் போயிட்டு திருப்பி வந்து அந்த இடத்துல கரெக்ஷன் எடுக்கிறான். ஆனா மிட் பாயிண்ட்டை கீழே உடைக்கல. ஒன்ஸ் மிட் பாயிண்ட்டை உடைச்சிட்டான்னா அடுத்த சப்போர்ட் லெவல் R1 தான் நம்ம சொல்ல முடியும். R1 உடைச்சிட்டான்னா பிரேக் பாயிண்ட்ல இந்த 3 லெவல்ல எங்க வேணாலும் சப்போர்ட் எடுக்கலாம். சப்சிக்வெண்டா இந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்சஸ் பாசிட்டிவா மேல போகும். அது வந்து வேல்யூஷனும் வந்து நமக்கு வந்து ஃபேர் வேல்யூஷனா இருக்கு அப்படின்னு சொன்னாக்க இது மேல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனா இருக்கு, கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் ஸ்லோவா வருது அப்படின்னு சொன்னாக்க கீழே வந்து டவுன் ட்ரெண்ட் இனிஷியேட் ஆயிரும்.
அப்பதான் நம்ம வந்து சப்போர்ட் ரீஜன் நம்ம பார்ப்போம். இப்போ வரைக்கும் நமக்கு இது பாசிட்டிவா இருக்கு. இப்ப நமக்கு இந்த இடத்துல என்ன வருது? ஆவரேஜ் எஸ்டிமேஷன் 3.10 இருந்து 3.17ன்னு வருது. இது எக்ஸிட் ஆக போற 2.95 காட்டிலும் கூட பெருசு. அதனால இப்ப என்ன ஆகுதுன்னா மேல எடுத்துட்டு போணும். அதே சமயத்துல Q3ல வந்திருக்கக்கூடிய 3.24 காட்டிலும் இது வந்து கம்மிங்கிறதுனால தான் மேல போகாம அப்படியே கீழே சைட்வேஸ்குள்ளே போயிட்டு இருக்கிறாங்க. கீழே இறங்குறதுக்கும் இங்க வந்து இது வந்து எக்ஸிட் ஆகுறதுக்கு டிடிஎம் வந்து நெக்ஸ்ட் டிடிஎம் கூட தான் வரப்போகுதுங்கிறதுனால எஸ்டிமேஷன் பிரகாரம் கூட தான் வரப்போகுது. அதனால இவன் வந்து சைட்வேஸ்குள்ள போய்கிட்டு இருக்கிறான். இப்ப ஆக்சுவல் ரிசல்ட் எஸ்டிமேஷனை பீட் பண்ணி போச்சு அப்படின்னு சொன்னா அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகுங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். அப்ப அடுத்த கட்டத்துக்கு அப்படின்னு சொல்லும்போது R2 பிரேக் பண்ணும்போது இவன் R3 வரைக்கும் ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எவ்வளவு எடுக்கிறானோ இபிஎஸ் எவ்வளவு எடுக்கிறானோ எய்தர் R3 வரைக்குமோ இல்லாட்டி மிட் பாயிண்ட் வரைக்குமோ ரீச் ஆக வாய்ப்பு இருக்கும். எனிவே மிட் பாயிண்ட்டை தொட்டான்னாக்க ஒரு சின்ன கரெக்ஷன் எடுத்துட்டு திருப்பி R3 போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சப்போஸ் இபிஎஸ் வந்து ஆக்சுவல் ரிசல்ட் வந்து எஸ்டிமேஷனை மீட் அவுட் பண்ணல அப்படின்னு சொன்னா கீழே மிட் பாயிண்ட் ஆன 381லேருந்து 385 கீழே உடைச்சான்னாக்க R1 சப்போர்ட் எவ்வளவு எடுக்க போறானோ அந்த லெவல் வரைக்கும் R1 வரைக்குமோ இல்லாட்டி பிபியில் எந்த லெவல் வரைக்கும் இறங்கணுமோ இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.